கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தயாராகி வரக்கூடிய புதுச்சேரியில் அனைத்து விடுதிகளும் இப்போதே முன்பதிவால் நிரம்பிவிட்டன. புதுச்சேரி புத்தாண்டு கொண்டாட்ட நகரம். பிரெஞ்சு கலாச்சாரத்தை இன்றளவும் தாங்கி நிற்கும் கடற்கரை நகரத்தை நோக்கி இளம் பட்டாளங்களும் குடும்பங்களும் கூட்டம் கூட்டமாக படையெடுக்கும். ஏன் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூட புத்தாண்டுக்கு புதுச்சேரியை தான் டிக் செய்வார்கள். கிறிஸ்துமஸ் தொடங்கி புத்தாண்டு முடியும் வரை சுற்றுலா பயணிகளை கொண்டாட்ட வைபிலேயே வைத்திருக்க புதுச்சேரி விடுதிகள், பீச் ரிசார்ட்களில் கேளிக்கை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. வழக்கம் போல் இந்த முறையும் புதுச்சேரி நோக்கி சுற்றுலா பயணிகள் படையெடுக்க உள்ள நிலையில் அங்குள்ள அனைத்து விடுதிகளிலும் தங்கும் அறைக்கான முன்பதிவு முடிந்துவிட்டன. புதுச்சேரியில் 400 உரிமம் பெற்ற ஹோட்டல்களில் 10,000 அறைகள் இருந்தும் அவை நவம்பர் மாதமே முன்பதிவால் நிரம்பின. எப்பயுமே கடந்த 10 வருஷமாவே எனக்கு தெரிஞ்சு எந்த ஹோட்டலுமே எப்பயுமே கிடைக்காது. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே புக் ஆயிடும். மற்ற ஆண்டு போல இந்த வருஷமும் எங்களுக்கு எல்லா ரூமுமே பாண்டிச்சேரியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ் வந்து ப்ரீபெய்டாவே புக் ஆயிடுச்சு. ரூம்களின் வாடகை 20,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்ட போதும் ஜனவரி 5ஆம் தேதி வரை அறைகளே இல்லை என கைவிரிக்கிறார்கள் ஹோட்டல் உரிமையாளர்கள். புதுச்சேரிக்கு அருகில் இருக்கும் விழுப்புரம், கடலூர் மாவட்ட கடலோர பகுதி விடுதி அறைகளும் அதிக அளவில் புக் ஆவதாக கூறுகின்றனர். நம்மளதெல்லாம் புக்கிங் ஆயிருக்கிறதுனால we are sending to other neighborhood hotels. ஆரோவில் எல்லாம் நிறைய வந்திருக்கணும். ஸோ தமிழ்நாடு ரீஜன் ஆரோவில் அங்கே எல்லாம் புக்கிங் ஆகுது. கடலூருக்கு கொஞ்சம் போகுது. மேபி அந்த தாண்டிட்டு பாண்டிச்சேரி எல்லை தாண்டி உள்ள ஹோட்டல்ஸில் 2 பக்கம் திண்டிவனம் ஆனாலும் கடலூர் ஆனாலும் அந்த ஆரோவில் ஆனாலும் அங்கே எல்லாம் புக்கிங் ஆகிட்டு தான் இருக்கு. இந்திய அளவிலும் சரி, உலக அளவிலும் சரி, சுற்றுலாவில் எப்போதும் முக்கிய இடம் வகிக்கும் புதுச்சேரி நகரம் இந்த முறையும் பயணிகளின் அதீத வருகையால் புத்தாண்டை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாட தயாராகி வருகிறது. நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து இளவமுதன்.